கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் வில்லியம் கௌடி. இவருடைய காலம் 1857 முதல் 1922 முடிய. இவருடைய நாடு ஸ்காட்லாந்து. இவருடைய தரிசன பூமி இந்தியா. மே 6ஆம் தேதி வில்லியம் கௌடி அவர்கள் பிறந்த தினம். இறைப்பற்றுமிக்க அன்னையின் அரவணைப்பில் அற்புதமாக வளர்ந்தவர். தந்தை ஒரு இறைப்பணியாளர். 1882ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். சென்னையில் ஜார்ஜ் டவுன் மற்றும் புனித தாமஸ் மலை வெஸ்லி சபையில் பணிபுரிந்தார். 1883ஆம் ஆண்டு திருவள்ளூர் பகுதியில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏழைகளின் மீது பரிவு கொண்டு தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட தலித் மக்கள் மீது பாசம் கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷம் சொன்னபோது உயர் ஜாதி மக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கற்களையும் நாற்றமடிக்கும் சேற்றையும் அவர் மீது அள்ளி வீசினார்கள். கல்லெறிந்த மக்களை பார்த்து, நீங்கள் என் மீது கல்மழை பொழிந்தீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது அரிசி மழையை பொழிவார் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போது அந்த பகுதி மிகுந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலப்பிரபுக்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஏழை மக்களை விடுவித்தார். அவர்களின் நிலங்களை அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும்படி செய்தார். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பள்ளிகளை ஏற்படுத்தினார். விடுதிகளும் ஏற்படுத்தப்பட்டது. இக்காடு, இந்த கிராமம் ரவுடிகளால் செழிப்பை பெற்றது. கடும் பிரயாசத்தின் பலனாக இக்காட்டில் வெஸ்லி ஆலயத்தையும் கட்டினார். முதல் உலகப் போரில் தன் மகன்கள் இருவரையும் இழக்க கொடுத்தும் சோர்ந்து போகாமல் தன் கடைசி மூச்சு வரை இந்தியர்களுக்காகவே வாழ்ந்த கௌடி உலகிற்கு ஒரு வரப்பிரசாதம். அன்பர்களே, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கின்றீர்களா? வில்லியம் கௌடி இவ்விதமாய் சொல்கிறார்: என் மீது கல்மழை பொழிந்த இந்த ஈக்காட்டு கிராமத்தில் ஆண்டவருக்கென ஒரு கற்கோட்டையை நான் கட்டுவேன். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆழமான விசுவாசம்! தன்னை துன்பப்படுத்தினார்கள் என்று அறிந்தும், தனக்கு விரோதமான சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்றும் அறிந்தும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய கண்களை திறந்து அவருடைய நல்வாழ்விற்காக பிரயாசப்பட்டவர்தான் வில்லியம் கௌடி. எந்த மக்கள் அவரை கல்லெறிந்து விரட்டியடிக்க நினைத்தார்களோ அந்த மக்களுக்கும், அந்த மக்கள் வாழ்கிற அந்த கிராமத்தின் செழிப்புக்கும், அந்த கிராமத்தின் மக்களுடைய இரட்சிப்பிற்கும் இறுதி வரை பிரயாசப்பட்டு அதை வெற்றியாய் முடித்தும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழிப்பதல்ல, புறக்கணிப்பதல்ல, சேர்த்து கொள்வதும் சீர்படுத்துவதும் தான். ஆம், இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற நாம் அநேக நேரங்களிலே சில காரியங்களை விளங்கிக் கொள்ளாமல் ஒருவர் தவறு செய்தால் அவரை விலக்கி விடுவதும் அவரை தண்டிப்பதும் தான் சரியானது என்று நினைக்கிறோம். ஒருவர் தவறில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்திலே மூழ்கியிருக்கிற மக்களை நேசித்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை சீர்படுத்துவதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதைத்தான் கிறிஸ்துவும் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் அவர் எண்ணியிருப்பார் என்றால் நம்மை முற்றிலும் விலக்கி வைக்க வேண்டும், நம்மை அழித்து போட வேண்டும். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. மாறாக இந்த பூ உலகிற்கு வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இன்றளவும் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, யாரையும் அழிக்க நினைக்காதீர்கள், யாரையும் புறந்தள்ள நினைக்காதீர்கள். எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று நினையுங்கள், எல்லாரும் சீர்பட வேண்டும் என்று நினையுங்கள். இதுவே கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தையை நீங்களும் நானும் உட்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஜெயிப்போம். சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அறிவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 23ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16-17 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.